ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2025 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒன்று முக்கியமான டவுட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டகரி செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ப்ரௌச்சரில் வந்து நீட் 2025 ப்ரௌச்சரில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களோட ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செஷனாக இருக்கணும், இல்லை ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருக்கணும், இல்லை எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அந்த நீட் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் வரும். கம்யூனிட்டி கேட்டகரிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செஷன் கேட்டகரினா என்ன? ஓகேங்களா, நீங்கள் ஜென்ரல்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் ஜென்ரல் எக்கனாமிக் வீக்கர் செஷன் கேட்டகரி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து நமக்கு ஜென்ரலாகவே ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி இன்கம், அதாவது ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செஷன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakhsக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, இல்லை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருக்குன்னா வந்து 1000 square feet லெஸ் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு 5 acre கம்மியாக இருக்கணும். சரிங்களா, இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் கேட்டகரி. சரிங்களா, என்னங்க சார் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி? ஆக்சுவலாக ஓபிசினா அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ், என்சிஎல்னா நான் க்ரீமி லேயர்ஸ். ஓகேங்களா, ஓபிசி சார் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் எனக்கு கொடுக்கலீங்களே சார். அது என்னன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ், பேக்வேர்ட் கிளாஸஸில் வந்து முஸ்லீம் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, நமக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவு அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஜென்ரலான விஷயம் அவங்க வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு ஒரே கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது போக என்சிஎல், அதாவது ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஓபிசிலேயும் வந்து அவங்க இந்த நான் க்ரீமி லேயர் கேட்டகரிக்குள்ளார வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வந்து அவங்க அந்த ரிசர்வேஷனை வந்து அவங்களால கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எப்படிங்க சார் அந்த லிஸ்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தாக்கா இங்கே அவங்க பர்டிகுலர் வெப்சைட் நேம் கொடுத்துருக்காங்க, www.ncbc.nic.in. இதில் போயிட்டு இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெப்சைட் போகிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த நம்மளது வந்து தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி லிஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி லிஸ்ட்டு வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டி கேட்டகரி மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓபிசி கேட்டகரி என்சிஎல் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஃபர்தர் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி. இப்போ வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டே போதுமானது. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டும் அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் வந்து நம்ம ரிசர்வேஷனை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக எந்த ரிசர்வேஷன் ஓரியன்டாக நீங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி கேட்டகரியோட ரெஃபரன்ஸ் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேங்களா, அது வந்து எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்குறாங்க. எஸ்னா கம்பல்சரி அந்த என்ன சர்டிஃபிகேட் நம்பரோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு ஃபில் பண்ணணும். இல்லை நோனாலும் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த அப்ளிகேஷனோட ரெஃபரன்ஸ் நம்பர் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஜென்ரல் கொடுத்துருங்க. அது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இது எல்லாமே வந்து நீங்கள் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல் நம்ம தொடர்ந்து பதிவிட போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.
தேங்க்யூ.